லக்ஷ்மி, போன் அடிக்குதுப்பா. லக்ஷ்மி, லக்ஷ்மி போன் அடிக்குது பாரு. போன் அடிக்குது பாருப்பா. அம்மா, சக்தி தான் ஃபோன் பண்றா. என்னன்னு கேளுப்பா. சொல்லு சக்தி. ஏன் இவ்வளவு நேரமா ஃபோன் எடுக்கல லக்ஷ்மி? என் மேல கோமா இருக்கீங்களா? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சார்ஜில் போட்டிருந்தேன், அதான். அம்மா, இந்த நம்பர் எப்போ ஆக்டிவேட் ஆச்சு? இப்பதான். லக்ஷ்மி, கல்யாண விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க அப்பாவையும் நான் வர சொல்லியிருக்கேன். நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? நம்ம எங்கேயாவது மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாம். நீ எங்கே வரணும்னு சொல்லு, நான் வரேன். எங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல, அங்க வரீங்களா? வரேன். சக்தி, ஏதாவது பிரச்சனையா? நேர்ல வாங்க லக்ஷ்மி, பேசிக்கலாம். சரி சக்தி. சக்தி என்னப்பா சொல்றா? அவங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களாமா? இல்லைம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. நேரில் வாங்க, பேசுவோன்னு சொன்னேன். சந்தோஷமான விஷயமா இருந்தா போன்லயே சொல்லியிருப்பாளே. ஏதோ சிக்கல் இருக்கு, அதான் உன்னை நேரில் வர சொல்லியிருக்கா. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். தட்சிணாமூர்த்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு நம்பிக்கை எனக்கு சுத்தமாக போயிடுச்சுமா. இதுக்கு மேலே காத்திருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் சொன்ன மாதிரி கோயிலே கல்யாணத்தை முடிச்சிடலாமா? லக்ஷ்மி, உன் கல்யாணம் எல்லாரோட ஆசீர்வாதத்திலையும் நடக்கணும்ப்பா. மற்றவங்களோட சாபத்துல புது வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாது. எனக்கு புரியுதுமா, ஆனா நீ முதல்ல சக்தியை போய் பார்த்து பேசு. கல்யாண விஷயத்துல அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு கேளு. இந்த விஷயத்துல அவசரப்படாதப்பா. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி காட்டுறேன்னு நான் சிவனேசன் தம்பிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அதுக்காக சக்தியோட அப்பா கிட்ட நான் எந்த அளவுக்கு இறங்கி வர முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி வரதுக்கு தயாரா இருக்கேன். யாரோட மனசும் புண்படாம இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுதான் சிவனேசன் தம்பியோட ஆசையும் என் ஆசையும். அம்மா, ஒருவேளை கடைசி வரைக்கும் அவங்க இதை ஏத்துக்கலைன்னா நான் என்னம்மா பண்றது? அவரோட சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும்னு விதி இருந்தா அதை யாரால தடுக்க முடியும்? சரி, எதுக்கு நம்ம எதையோ பேசி குழம்பிட்டு இருக்கணும்? அங்க சக்தி உனக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருப்பா. நீ சீக்கிரம் கிளம்பு. சரிம்மா, நான் கிளம்புறேன். சகல காலம் எப்படி எல்லாம் மாறி போச்சு பாருங்க. முன்னெல்லாம் சக்தியை பார்க்கறதுக்கு லட்சுமி போனான்னு சீக்கிரட்டா போயிட்டு வருவோம். இப்போ என்னடான்னா அத்தையே போயிட்டு வாடான்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. எங்க போய் சொல்றது இந்த கொடுமையை? யோ, இப்போ அதுவும் முக்கியம். ஆட்டம் எவ்வளோ சூடாக போயிட்டு இருக்கு. அதில் நாம என்ன ஸ்கோர் பண்ண போகிறோங்கிறது தான் முக்கியம். எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட்ல தான் இப்போ நான் இறங்கி அடிக்க போறேன். அப்ப சிவனேசன் கூட கூட சேர்ந்துக்கலாமா? அறிவு இருக்கேன் அவனுக்கு. அந்த ஆளோட சேர்ந்தா நாம நடுத்தருக்கு தான் போகணும். நாம ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொன்னது தட்சிணாமூர்த்தியோட. அதனால நமக்கு என்ன லாபம்? யோ, தட்சிணாமூர்த்தி சம்மதிக்கலன்னா பரவாயில்ல, ஆட்டோக்காரன் தலைமையில் கல்யாணத்தை நடத்தி வைக்கலன்னு அத்தை தயாராயிட்டாங்க. அப்படி நடந்துட்டா நாம கட்டி வச்சிருக்கிற கற்பனை கோட்டை இடிஞ்சு போயிடையா? சரி, லட்சுமி சொன்ன மாதிரி அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா நமக்கு நாமம் தானே. அந்த சூழ்நிலையில நமக்கு ஆதாயம் இருக்கணும். அதுக்கு தான் தட்சிணாமூர்த்தியோட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டுக்கலாம்னு சொல்றேன். ஒரு கூட்டீஸ்வரர்கிட்ட இருந்து பணம் அடிக்கணும்னா நாம அவனுக்கு சம்மதி ஆகணும்னு அவசியம் இல்லை. அவன் கூட சம்மதம் வச்சுட்டாலே போதும். நீங்க சொல்றது புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. அதனால தான் நான் குருவாகவும் நீ சிஷ்யனாகவும் இருக்கும். நமக்கு அவருக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை மிஸ் பண்ண வேணாம். பார்க்கலாம். வாயா. ஏரியா போங்களா. சாரி சக்தி. மாமா, நீங்கள் எல்லாரும் அப்படியே விட்டு போனதும் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். நீ கூட மாமா பற்றி யோசிக்கலைன்னு நான் உன்னை கூட தப்பாக நினச்சிட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் அப்பா என்னால விட்டு கொடுக்க முடியாது.
எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்களும் என்னை புரிஞ்சுக்காம போனதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடியல லக்ஷ்மி. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, இனிமேல் அந்த மாதிரி நடக்காது, என்னை நம்பு. சக்தி, உங்கள் ஃபேமிலி இப்படி இருக்கு, நீங்கள் 3 பேரும் கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களா? இருக்கோம், அவ்வளவுதான். அது எங்க வீடுன்னு நாங்க சகஜமாகறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த ஃபீலிங் வந்தா கூட அப்பாவை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். எந்த காலத்துலயும் யாராலையும் அந்த இடத்த நிரப்பவே முடியாது. புரியுது. தட்சிணாமூர்த்தி சாரோட மனசை மட்டும் மாற்றினா போதும், எல்லாமே சரியாயிரும்ல. அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைன்னு இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படி சொல்ற? நம்ம 2 பேரும் காதலிக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கல்யாண ரிசப்ஷனுக்கு கூட வந்திருக்காங்க. அத்தையே மனசு மாதிரி நம்ம கல்யாண விஷயமா அவர்கிட்ட பேசியிருக்காங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இளங்கோக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. உனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? என் விருப்பத்தை பேசுறதுக்கு அவர் தயாராவே இல்ல. இதுதான் என் முடிவுன்னு டிக்ளேர் பண்றாரு. தான் நினைச்சதான் நடக்கணும்னு பிடிவாதமா இருக்கிறவர்கிட்ட நான் என்னென்ன பேசுறது? சரி, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? இது என்ன கேள்வி லக்ஷ்மி? நீங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தையை தான் நான் இன்னைக்கு சொல்றேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தான். நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒருவேளை நம்ம ஆசைப்பட்டது நடக்கலன்னா நான் லைஃப் முழுக்க இப்படியே இருந்துடுறேன். சக்தி, நம்ம ஆட்டோ கிடச்சிருச்சுமா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சவாரிக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்பா, ஒரு வாரமாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னார்ல, அதுக்குள்ள ஏன் இப்படி பண்றீங்க? என் உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, என் மனசுக்கு தான் பிரச்சனை. அதுவும் ஒன்று ஆஸ்பத்திரியில் பார்த்த உடனே சரியாயிடுச்சு. வீட்லேயே இருந்தால் ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன். வெளில போனால் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் இல்லையாம்மா. சரி, அதை விடு. நீ என்னையும் லட்சுமியும் ஏன் அவசரமாக வர சொன்ன? என்னை இளங்கோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவர் முடிவு பண்ணியிருக்காருப்பா. எல்லாம் தெரிஞ்சும் அண்ணன் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. அண்ணி என்னம்மா சொன்னாங்க? என் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு தான் அம்மா ஆசைப்படுறாங்க. ஆனா அவரை எதிர்த்து அம்மாவால் எதுவுமே செய்ய முடியலப்பா. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவங்க மட்டும்தான்ப்பா. அம்மா மூலமா தான் அவர் முடிவை மாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சக்தி, ஒருவேளை அவங்க சொல்லி அவர் கேட்கலன்னா? லக்ஷ்மி, சக்தி பண்ணுற முயற்சி பண்ணட்டும். ஒருவேளை இது நடக்கவே நடக்காதுங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போ நான் எடுக்கிற முடிவை நீங்கள் ஏற்றுக்கணும். கண்டிப்பா ஏத்துப்போம்ப்பா. அது வரைக்கும் உங்கள் 2 பேருக்கும் எந்த குழப்பமும் வேண்டாமா? வாங்க. ம். சரி மாமா, நான் கிளம்புறேன். சரிப்பா. சக்தி, வரேன். ம். நீ எப்படி ஹாஸ்பிட்டல் போகிற? இல்லை, நான் விட்டுறேன், நீ கிளம்புப்பா. சரி, அப்போ வரேன் நான். சரி. சக்தி, திலீபனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு, அவன்கிட்ட கொடுத்துரு. அவன் கனவு கண்டுட்டு இருந்த வேலை, அதில் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நான் சொன்னதா சொல்லுமா. சரிப்பா. சரி, வா உட்காரு. வரலட்சுமி. சரி மாமா. நம்ம டிஎம் இந்த வழியாக தான் வருவார்.
நம்மளை தாண்டி அவரால் போக முடியாது. இப்படி ரோட்டில் வெயிட் பண்ணுற நேரம் வீட்டுக்கு போயிருந்தா ஒரு காரம் காஃபி ஸ்வீட்னு சாப்பிட்ருக்கலாம். எங்கே எல்லாம் போச்சு. அடச்சி, இந்த மாதிரி சீப்பாக திங்க் பண்ண உன்னால் மட்டும்தான் ஏன் முடியும். இதவர் அவர் வந்த உடனே ஏதாவது உளறி கொட்டுறாரு. சொல்ல வேண்டியதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு அவரை விட்டுறணும். இல்லைன்னா நம்மளை வளவளா பார்ட்டி வெத்து வெட்டின்னு தப்பாக நினச்சிவார். ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவருக்காரு தான் ஆமா, நீங்க நிறுத்துங்க. வாங்க வாங்க. அப்படியே அமுக்கும். சார் 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 சார், வண்டி நிறுத்துங்க சார். சார் தம்பி நிறுத்து ஒரு நிறுத்து. நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சார் சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நீங்க 2 பேரும் அந்த அலமேலம்மாவோட மாப்பிள்ளைங்க இல்ல? ஐயோ, எதுக்காக வண்டி நிறுத்துறீங்க அதை சொல்லுங்க. நீங்களும் நாங்களும் ஒரே கட்சி, சிவனேசனோட எதிர்கட்சி. அந்த உரிமையில தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தோம். சக்தி சிவனேசனோட பொண்ணா இருந்த வரைக்கும் அவளை நாங்க மருமகளா கூட ஏத்துக்கல. ஆனா உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க முடிவை நாங்க மாத்திக்கிட்டோம். ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு இருக்கிற சொத்து கௌரவம் அந்தஸ்து எங்களுக்கும். யோ, ஏயா மானத்தை வாங்குற? இத பாருங்க சார், ஆட்டோக்காரன் பொண்ணை கட்டினா எங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. இருக்கிற மரியாதையும் காத்துல பறந்து போயிடும். ஆனா உங்க பொண்ணை கட்டினா எங்க குடும்பத்துக்கு பெருமை கௌரவம். சாரோட சம்பந்தின்னு சொல்லி காலரை தூக்கி விட்டுக்கலாம்ல. தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? நான் தான் இதுக்கு சம்மதம் சொல்லவே இல்லையே. இன்னைக்கு நீங்க சம்மதிக்காம இருக்கலாம் சார், நாளைக்கு உங்க மனசு மாறலாம்ல. என்ன ஆனாலும் சரிங்க சார், உங்க சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாங்க உறுதியா இருக்கோம். ஆனா சக்தி லட்சுமி வேற முடிவில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இன்னைக்கு பார்க்ல 2 பேரும் சந்திச்சு இந்த விஷயமா பேச போறாங்க சார். உங்களை எதிர்த்து இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சிவனேசன் துடியா துடிக்கிறான். அந்த சிவனேசனுடைய தூண்டுதல்ல தான் சக்தி லட்சுமி இப்படி பண்றாங்களோன்னு எங்களுக்கு தோணும். எங்களுக்கு இது பிடிக்கல சார். சக்திக்கு லட்சுமி வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அது உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்கணும். அதனாலதான் உங்க கவனத்துக்கு இந்த மேட்டர் கொண்டு வந்திருக்கோம். நான் அவங்க 2 பேரையும் என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, பொறுப்பானவங்களா தான் இருக்கீங்க. இந்த மாதிரி பொறுப்பானவங்க இருக்கிற குடும்பத்துல தான் என் பொண்ணு வாக்கப்படணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். சக்தியும் லட்சுமியும் சின்னஞ்சிருசுங்க, அங்கிங்க சுத்தலாம் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா பாக்குறவங்க நம்ம வளர்ப்பை பத்தி தானே தப்பா பேசுவாங்க. அதனால சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க தான் பெரிய மனுஷன் பண்ணணும் சார். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலை விடுங்க. இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். வேற ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும்ல? நல்லா தெரியும் சார். இனிமே 24 மணி நேரமும் எங்களுக்கு இதுதான் டியூட்டி. வண்டி எடு. ரொம்ப நன்றி சார். போயிட்டாங்க சார். வாங்க. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடும் போல் இருக்கு. ஆமா சகல, நான் சொன்ன விஷயத்துக்கு அடுத்து அவர் மூஞ்சி பிரைட் ஆச்சு பாருங்க. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் என் முருகு பூபதி. யோ, நீ என்ன சொன்ன? வீட்டுக்கு போகலாம் காட்டுக்கு போகலான்னு சொன்ன. பாத்தியா, அங்க போனா 1008 பேர் பேசி குழப்பிடுவாங்க. இப்படி தனியா பேசினதான் எல்லா விஷயமும் செட்டில் ஆகும். இப்ப தெரியுது அந்த முருகு பூபதி யாருன்னு. கிளம்பலாமா? வாங்க சகல. அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து மனசே விட்டு போச்சு தம்பி. நல்ல முடிவு சொல்லியிருந்தாருன்னா நான் உடனே ஓடி வந்து உங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருப்பேன். நிலைமை சரியில்லை, அதான் பேசாம இருந்துட்டேன். அவர் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை பாப்பேன்னு என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் கூட இருக்கிற பையனே மாப்பிள்ளையாக்குவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல தம்பி. பொண்ணோட விருப்பம் முக்கியம் இல்ல, என் பிடிவாதம் தான் முக்கியம்னு இருக்கிறாரு. அந்த மனுஷனோட மனசை எப்படி மாத்துறதுனே தெரியலையேப்பா. நாமளும் நம்மளால முடிஞ்ச முயற்சியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம்க்கா. கடைசியா வள்ளி அண்ணி அண்ணன் கிட்ட பேசினா அவர் மனசு மாறும்னு சக்தி உறுதியா நம்புறாக்கா. நாமளும் அதையே நம்புவோமே. நான் கொஞ்சம் புத்தியோட இருந்திருந்தா இவ்வளோ கஷ்டம் நமக்கு வந்திருக்காது.
என் பெரிய மாப்பிள்ளைக்கு உடம்பு நல்லான உடனே இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கணும். அப்படி பண்ணி வச்சிருந்தா சக்தி நேரம் என் வீட்டு மருமகளாயிருப்பா. அந்த மனுஷனால எதுவும் செஞ்சிருக்க முடியாது. அதெல்லாம் இப்ப பேசி என்னக்கா பண்றது? இந்த கல்யாணம் வேணும் வேணான்னு நாம தான் ஆளாளுக்கு முடிவை மாத்திக்கிட்டே இருந்தோம். ஆனா வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு சக்தியும் லக்ஷ்மியும் ஆரம்பத்திலிருந்து துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். இதுக்கு மேலேயும் நான் சக்தியை தவிக்க விட மாட்டாக்கா. அண்ணன் என்ன வேணா முடிவு பண்ணட்டும். அவர் சம்மதிக்கலன்னா லக்ஷ்மிக்கும் சக்திக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்ப எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை தம்பி. பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன்.